வணக்கம் நண்பர்களே. இப்போ சுற்றம் தழால்ல 30வது குறளுக்கு வந்துட்டோம். 530. இந்த 530வது குறள் என்ன சொல்லுதுன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை சமுதாயத்துல எப்படிலாம் காரியங்கள் நடந்தது, மக்கள் எப்படி எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, அவங்க என்னென்ன மாரிலாம் ஆனாங்க அப்படிங்கிறத அ இப்படி குறள்கள்ல வள்ளுவர் நமக்கு சொல்றார். சுற்றம் தரால் அப்படிங்கிறதுல ஒரு மன்னன் ஆட்சியின் கீழ இருக்கும்பொழுது, சுற்றத்தாரா இருக்கும்போது, அவங்க அவங்க சுற்றத்தாராவே ஒரு மன்னராக அவரு இருந்துட்டாருமே. அது எப்படி நடக்குது? இதுக்கு எப்படி எப்படி அந்த மன்னன் அந்த ஆட்சியை செய்கிறான்? எல்லா மக்களையும் அவன் காப்பாற்றுவதற்கு கடமைப்பட்டவனாக இருந்தாலும், தன்னுடைய சுற்றத்தாரை எப்படி அவன் பார்த்துக்கிறான்? அப்படிங்கிறது எல்லாமே இந்த இதுல இது சுற்றம் தண்டால சுற்றந்தான்னு சொன்னா, என்ன இது அ சுற்றத்தாரை பாவித்தல்ங்கிற அந்த ஒண்ணுலயா அதுல இந்த குறள் இருக்கு. 10 குறள். இப்போ 10வது குறள் என்னன்னா, உழை பிரிந்து காரணத்தின் வந்தானை. இப்போ காரணத்தின் வந்தானேன்னு சொல்லும்போது, முந்தின குறள்ல என்ன சொன்னாரு? காரணமின்றி வர்ற ஒரு கூட்டமும் உண்டு. இப்போ உழை பிரிந்து திடீர்னு உழை பிரிந்து காரணம் இல்லாம ஒரு பகுதி எங்கேயோ போயிருக்கு. அப்படி பிரிந்து போனவன் காரணத்தின் வந்தானை. பிறகு ஏதோ ஒரு காரணத்துக்காக திருப்பி அந்த ஃபோல்டுக்குள்ள அதுக்குள்ள அந்த ஊருக்குள்ள அந்த இடத்து பக்கத்துல அந்த மக்கள்கிட்ட அந்த இதுகள் எல்லாம் வந்து வராங்க. மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் இன்னைக்கு நாம ஒரு வீடு ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி உள்ள இதுகள் இல்லை. அன்னைக்கு கிராமங்கள் பெரிய பெரிய செட்டில்மெண்டா இருக்கக்கூடிய இடங்கள். அதெல்லாம் வருவாங்க. ஒரு ஒரு குடிசைய போட்டு தங்குற மாதிரி இருக்கும். இப்படித்தான் அந்த வாழ்க்கைகள் இருந்தது. அதனால தான் இந்த உழை பிரிந்து காரணத்தின் ஒன்றானை உழை பிரிந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏதோ ஒரு காரணத்துல அத பிரிகிறாங்க. உழை பிரிந்து ஆனா ஒரு காரணம் ஏதோ ஒரு கஷ்டங்கள்ல காரணத்தின் வந்தானை வேந்தன் மன்னன் இளைத்திருந்து எண்ணி உழல். இப்படி வந்துட்டாங்கன்னு அப்படின்னு பார்த்தாலும் அந்த மன்னன் அதான் அந்த மன்னர் ஆட்சி முறைகள் எல்லாமே அந்த சுற்றத்தார் அது எல்லாம் அப்படின்னா அந்த இதுகள் எல்லாம் அந்த ஆட்சி முறைகள் எல்லாமே அப்படியே அப்படி இருக்கக்கூடிய அந்த இதுல அப்படி ஒரு காரணத்துக்காக திருப்பி ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த வேந்தன்
இளைத்திருந்து எண்ணி வளர். நல்லா எண்ணி பார்த்து அவங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருக்கும் பொழுது அந்த மன்னனுக்கு அந்த கடமை என்னதான் இவங்க அப்படி போனாங்க வந்தாங்க, இதனால திருப்பி பெரிய கரைச்சல் உண்டாகி இங்க வீணான குட்டி குழப்பங்களை எல்லாம் உண்டு பண்ணிக்கிட்டு இவன் அங்க இங்க என்னதையோ படிச்சதை வந்துக்கிட்டு இங்க வந்துக்கிட்டு செய்துக்கிட்டு இங்க இதை இப்படி செய்யணும் அங்க நாட்டுல ஒரு குழப்பங்களை உண்டு பண்ணிடுவானா அப்படிங்கறதெல்லாம் அந்த உழைப்பிரிந்து இழைத்திருந்து அது எல்லாமே நல்ல ஆராய்ச்சி பண்ணி இழைத்து பிறகு நல்ல தீர்மானமாக யோசிச்சு அதுக்கு அப்புறம் தான் அவர்களை அவங்களுக்கு இந்த ஒரு டாக்குமெண்ட்ல அவங்களோட சிட்டிசன் ஆக்கணும். இங்க இருந்து நம்முடைய ஈழ தமிழர்கள் வந்தவர்கள் அந்த ஒரு கட்டத்துல வந்தவங்க அப்படியே இலங்கை தமிழர்கள்னு சொல்லி ஒரு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு வரமுறையான சிட்டிசன்ஷிப் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கல. அப்போ இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கும் போது அதை ஒரு அரசாங்கம் தீவிரமாக பரிசீலனை பண்ணி செய்ய முடியும். அது விளையாட்டான காரியம். இப்படிலாம் எதுக்கு போனாங்க? இப்பயும் காரணம் இல்லாம உள்ள வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கேள்விகள் வரும். இது இங்க மட்டும் இல்லை. இன்னைக்கு இந்த பிரச்சனை இந்த ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய தலைவலியாக ஆரம்பிச்சது பக்கத்துல உள்ள நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு குடியேற்றத்துக்கு வந்தாங்கல்ல அவங்களால. அதுக்கு முன்னாலே அவங்க அவ்வளவு நிறைய பேர் அங்க அதனாலதான் அங்க சமுதாயத்துல ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. இந்த மக்களுடைய வேலை வாய்ப்புகள்ல இவங்க போய் விழுறாங்க. சொந்த மக்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யறது? இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இவங்கெல்லாம் என்ன சம்பளம்னாலும் வேலை பார்க்காங்க. இப்ப நாம சொல்றோம்ல, வடக்க இருந்து வர்றவன் போறோம் திருப்பூர்ல என்ன சம்பளத்தை கொடுக்குறான்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப நமக்கு நம்ம ஆட்களுக்கு இந்த தமிழ்நாட்டுல இருந்து வாழ்ந்து பிறந்து வளர்ந்தவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப இவங்களை நம்ம விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி உள்ள காவியங்கள் எல்லா இடத்துலயுமே நடக்குது. இதுதான் இந்த குரல். அதுகளுக்கெல்லாம் ஆனா அந்த நியாயம் செய்யறத பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பண்ணது அங்கேயும் ட்ரம்ப்னுடைய அசிங்கமான பிஹேவியர். அங்கேயும் அந்த வந்த மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி எவ்வளவோ நாள் பண்ணியிருக்க. அங்கேயும் அந்த மாதிரி. ஆனா இங்க நாம சொல்யூஷன் என்ன சொல்றாரு பாருங்க. உழைப்பிரிந்து எதன் காரணத்துக்காகவோ வெளியே போயிருந்தான். பிரிந்து காரணத்தின் வந்தானை வறுமையின் காரணமாக கூட வருவான். காரணத்தின் வந்தானை வேந்தன் சொல்ற இழைத்து இருந்து இழைத்திருந்து எல்லாத்தையும் நல்ல தீர்மானமா யோசிச்சு எல்லாம் நல்ல நுணுக்கமாக ஆராய்ந்து எல்லாரோடும் மக்களை எல்லாம் சந்திச்சு அவங்களை எல்லாம் பார்த்து இழைத்திருந்து எண்ணி அதுக்கப்புறம் நீ உன்னுடைய மக்களாக நீ ஏற்றுக்கொள்.
எல்லாத்துக்கும் இந்த காலத்துல உள்ள இந்த சிட்டிசன்ஷிப் ப்ராப்ளத்துக்கு கூட வந்துகிட்டு இந்த சுற்றந்தனால இருக்குய்யா தீர்வு. அருமையான சுற்றந்தனால நாம என்னமோ வந்துகிட்டு சுற்றத்தாரோட வாழ்றோம் சொல்றாரு. அந்த ஒரு பெரிய தீர்ப்பு இல்ல. இந்த குரலுக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பது அடுத்த அதிகாரம். அதுவரை நன்றி கூறி